வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங்கில் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 76 இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்கள். அல்காரிதம் 6.1 algorithm. An algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. ஒரு அல்காரிதம்ங்கிறது ஒரு சீக்வன்ஸாக வரிசையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்கு? கம்ப்யூட்டருக்கு. டு அக்காம்ப்ளிஷ் எ டாஸ்க், ஒரு டாஸ்க்கை செய்கிறதுக்கு அல்லது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வரிசையான சீக்வன்ஸான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது மூலியமாக தான் நம்ம ஒரு வேலையோ ஒரு பிரச்சனையோ தீர்க்கிறோம். கம்ப்யூட்டரில் அல்காரிதம். An instruction describes an action. When the instructions are executed, a process evolves which accomplishes the intended task or solves the given problem. We can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ப்ரோக்ராமை எழுதியிருக்கிறாரோ அதை மட்டும் தான் உங்களுக்கு ஆக்ஷன் நடக்கும். when the instructions are executed, இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் செய்யும் பொழுது ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது? ஒரு வேலையை செய்யுது, ஒரு டாஸ்க் செய்யுது, அல்லது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அல்காரிதமை ஒரு ரெசிபியோட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்க. we are interested in executing algorithm in computer. A computer can only execute instruction in programming language. Instructions of a computer are also known as statements. Therefore, ultimately, algorithms must be expressed using the statement of programming language. பாருங்க, நம்ம எக்ஸிக்யூஷன் அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். கம்ப்யூட்டர் கேன் ஒன்லி எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், ஒரு டாஸ்க் செய்ய சொல்கிறோம், ஒரு டாஸ்க்கை ஒரு ப்ரோக்ராமாக செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எழுதுனதுக்கப்புறம் தான் அது கம்பைல் ஆகி லிங்க் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட். கம்ப்யூட்டர்களுக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஸ்டேட்மெண்ட் என்றும் அழைக்கப்படுது. therefore ultimately algorithm must be expressed using statement of a programming language. அதே மாதிரி அல்காரிதமை ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அதாவது கொடுக்க முடியும். வேறு எதுலேயுமே நம்ம கொடுக்க முடியாது. A problem is specified by given input data, desired output data and a relation between the input and the output data. An algorithm starts execution with the input data, executes the statement and finishes execution with the output data. When it finishes execution, the specified relation between the input data and output data should be satisfied. Only then the algorithm has given the problem, solved the problem. பாருங்க, ஒரு ப்ராப்ளம் ஒரு இன்புட் டேட்டா மூலியமாக ஸ்பெசிஃபை செய்யப்படுது. இதுதான் பிரச்சனை. அவுட்புட் டேட்டா அண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. அவுட்புட் டேட்டா எப்படி இருக்குதுன்னா அந்த இன்புட் டேட்டாவுக்கு தோர்ந்தபடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுக்கு தோர்ந்தபடி அவுட்புட் டேட்டாவை அது கொடுக்குது. Algorithm starts execution with the input data, executes the statement and finishes the execution with the output data. அல்காரிதம் எங்கே துவங்குது அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் இன்புட் டேட்டா வாங்கினதுக்கப்புறம் அது தன்னோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களை அந்த ப்ரோக்ராமர் எழுதியிருக்கிற அந்த ப்ரோக்ராம் படி வரிசையாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அவுட்புட் கொடுக்க வேண்டிய நிலைமையில் வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனை ஃபினிஷ் பண்ணுது. த ஸ்பெசிஃபைடு ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. இன்புட் டேட்டாவுக்கும் அவுட்புட் டேட்டாவுக்கும் அந்த ரிலேஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு படி சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஒன்லி தென் த அல்காரிதம் ஹேஸ் சால்வ்டு த ப்ராப்ளம். இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அல்காரிதம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து பாருங்க. ஜி போலியா அப்படிங்கிறது ஒரு ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன். ஹி மேட் ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு கம்பைனேட்டர்ஸ் நம்பர் தியரி, நியூமெரிக் அனாலிசிஸ்லாம் அது நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்கள்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ஹவு டு சால்வ் இட் he has suggested the following steps following a mathematical problem. ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 தத்துவம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து டிவைஸ் ஏ பிளான், ஒரு பிளான் ரெடி பண்ணணும். அந்த பிளான் படி நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். அடுத்து உங்கள் ஒர்க்கை ரிவ்யூ பண்ணணும்.
ஒர்க்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ரிவ்யூவிங் இருக்கணும். அடுத்து பாருங்கள், an algorithm is a step by step sequence of statements intended to solve a problem. When executed with input data, it generates a computational process and ends with the output data, satisfying the specified relation between the input and output data. மேலே கொடுத்தது தான் திருப்பி அல்காரிதம்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஒரு சீக்வன்ஸான ஸ்டேட்மெண்ட்டுகள் என்னத்துக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. ஒரு அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்புட் டேட்டா வாங்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு படி கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. அவுட்புட் டேட்டாவோட அந்த ப்ரோக்ராம் நிறைவடையுது. அந்த அவுட்புட் டேட்டாவுக்கும் இன்புட் டேட்டாவுக்கும் அந்த ரிலேஷன் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளத்தையோ அந்த வேலையோ அது கரெக்டாக செஞ்சுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.1 add 2 numbers. 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த அல்காரிதத்துக்கு பாருங்கள், நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணுறோம். we proceed by adding rightmost digits. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். 2586ஐயும் 9236ஐயும் நம்ம 37ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்கள், ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்பரை இந்த ஆர்டரில் எழுதுகிறோமா? ஓகே, ஆட் பண்ணும்போது இங்கேருந்து ஆட் பண்ணுறோமா? இல்லை, இங்கேருந்து நம்ம ஆட் பண்ணல. நம்ம எங்கேருந்து ஆட் பண்ணுறோம்? இந்த சைட்லேருந்து தான் நம்ம ப்ராசஸை செய்கிறோம். ஏன் நம்ம இங்கே நடுவில் செய்யலாமே? கரெக்டாக நம்ம சீக்வென்ஸாக செஞ்சுட்டு வரோமா? இதுதான் அல்காரிதம்கான ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டாக இந்த இங்கே ஆட் பண்ணணும், பேலன்ஸ் வந்துச்சா தூக்கி மேலே போடணும், கேரி கீழே இந்த இடத்துல ஆட் பண்ணணும், இங்கே பேலன்ஸ் வந்துச்சா அடுத்து இங்கே இதை ஆட் பண்ணணும். இப்படி நம்ம சீக்வென்ஷியலாக ஆட் பண்ணிட்டு வர்றது இந்த அல்காரிதம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு வருவோம் பாருங்கள். அல்காரிதம்ங்கிறது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற ஒரு வரிசையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்னத்துக்குன்னா ஒரு டாஸ்கையோ ஒரு ப்ராப்ளத்தையோ சால்வ் பண்ணுறதுக்காக உள்ளது. இதை வந்து பல விஷயத்தோடு கம்பேர் பண்ணலாம். அல்காரிதம்ங்கிறது இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்புட் டேட்டாவை வாங்கிட்டு ப்ரோக்ராமர் என்ன வேலையை செய்ய சொல்லியிருக்காரோ அதுபடி அவுட்புட் கிடைக்கிது. இதுக்கு நடுவில் உள்ளது கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ். இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள கரெக்டான அந்த எப்படி இன்புட் வாங்கினதை இந்த ப்ரோக்ராம் மூலிமா அந்த கோடிங் மூலிமா எப்படி அவர் பண்ண சொல்லியிருக்காரோ இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி அவுட்புட் கிடச்சி அந்த அதுக்கும் அந்த இன்புட் டேட்டாவுக்கும் அவுட்புட் டேட்டாவுக்கும் ரிலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அல்காரிதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அல்காரிதம் கரெக்டான வேலையை செஞ்சுருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் அல்காரிதம் கரெக்டாக இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை அது அப்போ தான் சால்வ் பண்ணிச்சுங்கிறது அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜி போலியாங்கிறது ஒரு ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன். இவரோட முக்கியமான விஷயம் ஏன்னா ஹவு டு சால்வ் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் இந்த 4 பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இது பார்த்தோம். ஆட் 2 numbers. 2 நம்பர் ஆட் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த அல்காரிதமாக சீக்வன்ஸாக நம்ம செய்கிறோங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங் பார்ப்போம். வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த 11th ஸ்டாண்டர்ட் நிறைய விஷயங்கள் நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.